அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் 29ஆம் நாளுடைய பாடமாக ரமலான் மாதத்தினுடைய நோன்பு சம்பந்தமாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளில் 4வது கடமை, முதலாவது கடமை கலிமா உறுதிமொழி ஏற்பதற்குரிய சாட்சியை கூறுவது, 2வது ஐவேளை தொழுகையை நிலைநாட்டுவது, 3வதாக ஜக்காத் கொடுத்து வருதல், 4வதாக ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பது. பொதுவாக நடைமுறையில் கால நேரத்தை கணக்கிடுவதற்கு 2 வகையான அளவுகள் முன்வைக்கப்படுகிறது. ஒன்று, சூரியனை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட கிரிகோரியன் காலண்டர். இன்னொன்று, சந்திரனுடைய வளர்ச்சி தேய்வு இதை மையமாக கொண்டு சந்திர நாட்காட்டி என்று ஒன்று இருக்கிறது. சூரிய நாட்காட்டிக்கும் சந்திர நாட்காட்டிக்கும் வருடத்தில் 10 நாள் வித்தியாசம், இடைவெளி இருந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம் சந்திரன் நாட்காட்டியாக கணக்கிடக்கூடிய அரபுகள் அதை பெரும்பாலும் பயன்படுத்துகின்றார்கள். அதில் 12 மாதங்கள் முஹர்ரம், சஃபர், 3 ரபியுல் அவ்வல், 4 ரபியுல் ஆஹிர், 5 ஜமாத்துல் அவ்வல், 6 ஜமாத்துல் ஆஹிர், 7 ரஜப், 8 ஷாபான், 9 ரமலான், 10 ஷவ்வால், 11வது மாதம் துல் காஇதா, 12வது மாதம் துல் ஹஜ். இப்போ நாம் இருக்கக்கூடியது துல் காஇதா மாதம், 11வது மாதத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த வருடந்தோறும் ரமலான் மாதம் எந்த மாதத்தில் எந்த நாளில் தொடங்குதோ அந்த மாதம் முழுவதும் நாம் நோன்பு வைக்கணும். ஏன்னா இறைவன் குர்ஆனில் சொல்லி இருக்கிறாரு, ஈமான் கொண்ட மக்களே, நம்பிக்கை கொண்ட மக்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல உங்கள் மீதும் அந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலியமாக நீங்கள் உள தூய்மை அடையலாம், இறை அச்சம் உடையோராக ஆகலாம் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சரி, நோன்புடைய வரைவு இலக்கணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதிகாலை ஃபஜ்ர் பாங்கு சொல்வதில் இருந்து சூரியன் மறையும் வரையிலான இடைப்பட்ட கால இடைவெளியில் உண்ணாமலும் பருகாமலும் நோன்பை முறிக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலிருந்தும் விட்டு விலகி இருத்தல் ஆகும். இதுவே நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. ஆக அன்பானவர்களே, 5 நேர தொழுகைக்கும் அதற்குண்டான நேரம் வரும்பொழுது அதை அறிவிப்பதற்கு அதான், பாங்கு தமிழில் என ஒலிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பள்ளிவாசலும் ஒரே வார்த்தைகளை கொண்டு யூனிஃபார்மாக உலகமெங்கு நம்ம போனாலும் தொழுகைக்கான பாங்கோலி ஒரே அழைப்பாக இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கும். யூனிஃபார்ம், அது யூனிட்டுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பாங்கு சொல்லப்படும். அந்த ஃபஜ்ர் அதிகாலை நேரத்தில் தொழுகைக்கான நேரம் நெருங்கிவிட்டது என்பதற்காக சொல்லப்படுகின்ற அந்த பாங்கில் இருந்து அது சொல்வதற்கு முன்னால் உள்ள டைம் வரைக்கும் நாம் அதுக்கு முன்னால் இருந்து இந்த நோன்பை ஆரம்பிக்கணும். சூரியன் மறைய தொடங்குகிற வரைக்கும் அந்த ஃபாஸ்டிங் நேரத்தை நம்ம கால்குலேட் பண்ணிக்கொள்ள வேண்டும். சரி, நோன்புக்கான சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், முகமது நபி சொன்னார்கள், நோன்பை தவிர ஆதமுடைய மகன், அதாவது நம்ம எல்லாரும் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் தான். அன்றைக்கி உலகம் எங்கும் 800 கோடி பேர் வியாபித்திருக்கோம்னா, இதை 800 கோடி பேருடைய அப்பா அம்மா அப்படியே சுருக்கி சுருக்கி இப்போ மேலே போய்கிட்டே போனோம்னா கடைசியில் ஒரு அப்பா அம்மா ஜோடியில் கொண்டு போய் விட்டுரும். அப்போது ஆதமுடைய மக்கள் ஒவ்வொருவருடைய செயலும் அவனுக்கு உரியதாகும், நமக்கானது. நிச்சயமாக நோன்பு மட்டும் எனக்கு உரியது. எல்லாமே அல்லாஹ்வுக்காக தான் செய்கிறோம். ஆனால் நாம் அல்லாஹ்வுக்காக, இறைவனுக்காக உண்ணாமலும் பருகாமலும் நம்முடைய இச்சைகளை
கட்டுப்படுத்தி கொண்டு இருப்பது இறைவனுக்காக. அதனால் அந்த பசித்திருத்தல் அல்லாஹ் ஒருத்தனுக்கே உரியது. அதனால் அல்லாஹுவே தானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறினான் என்று முகமது நபி சொன்னார். நோன்பு பாவங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக திகழ்கின்றது. கேடயம் மாதிரி நோன்பு. எனவே உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் கெட்ட பேச்சுக்கள் பேச வேண்டாம். கூச்சலிட்டு சண்டை சச்சரவு வம்பு வளர்க்க வேண்டாம். யாரேனும் அவரை ஏசினால் திட்டினால் அல்லது அவருடன் சண்டையிட முனைப்பட்டால் சண்டைக்கு அழைத்தால் நான் நோன்பாளி என்று அவர் சொல்லிவிடட்டும். முகமதனுடைய உயிர் யார் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நோன்பாளியின் வாயிலிருந்து வீசக்கூடிய வாடையானது அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி நறுமண வாடையை விட விருப்பமானதாகும். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்கிறது. ஒன்று, நோன்பு திறக்கும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். மற்றொன்று, இந்த நோன்பினுடைய பலனாக நாளை இறைவனை சந்திக்கும் பொழுது அதன் காரணத்தினால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சரி, இப்போ நோன்பினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எல்லாவற்றுக்கும் முதன்மையாக இறைவனுடைய அல்லாஹுடைய வார்த்தைக்கு அவன் நோன்பு நோக்க வேண்டும் என்று அவன் கட்டளை பிறப்பித்திருக்கிறார். அந்த கட்டளைக்கு நான் உடன்படுகிறேன். கட்டுப்பட்டு என்னை முஸ்லிம்களில் ஒருவராக ஆக்கி கொள்ளுவது, இது ஃபஸ்ட்டு. 2வது விஷயம், இறை நம்பிக்கையாளனிடத்தில் தக்குவா என்கின்ற இறை எச்சத்தை இது பயிற்றுவிக்கிறது, ஊக்குவிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. மேலும் இறைவன் தன்னை சதா அவதானிக்கின்றான். அதாவது இறைவன் தன்னை தொடர்ச்சியாக கண்காணித்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய கண் மறைவிலிருந்து நான் தப்புவது கிடையாது. எனவே அவனது கட்டளைகளை ஏற்று நடப்பதுடன் அவனுடைய அவன் விலக்கிய தடுத்தவற்றிலிருந்து முழுவதுமாக தூரமாகி இருத்தல் ஆகும். இது 2வது பிரயோஜனம், நன்மை, பயன்பாடு நமக்கு. 3வது, இந்த நோன்பின் மூலியமாக ஒரு மனிதன் பொறுமை என்ற குணம் அவருக்கு பழக்கப்படுத்தப்படுகிறது. உள்ள தூய்மையும் இதன் மூலியமாக அவருக்கு போதிக்கப்படுகிறது. சுய கட்டுப்பாட்டு ஒழுக்கத்தை கற்றுக்கொள்கின்ற பயிற்சியை இந்த நோன்பு அவருக்கு வழங்குகிறது. சரி, அடுத்து வாருங்கள், நாம் கடைபிடிக்கக்கூடிய ஃபஜ்ர் என்ற அதிகாலை நேரத்திலிருந்து சூரியன் மறைய தொடங்குகின்ற வரைக்கும் இறைவனுக்காக உண்ணாமல் பருகாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் தீய அசிங்க அருவருப்பு காரியங்களில் பேச்சுக்களில் நிகழ்வுகளில் இருந்து நாம் நம்மளை தூரமாக்கி கொண்டு வாழ்வதின் மூலியமாக நம்ம நோன்பை நம்ம பரிபூர்ணப்படுத்துகிறோம். இதற்கான கூலியை இறைவன்கிட்ட எதிர்பார்த்து இறைவன் சொன்னான் என்பதற்காக இந்த நோன்பை நம்ம கடைபிடிக்கணும். இப்படி கடைபிடிக்கக்கூடிய இந்த நோன்பை பாழாக்கக்கூடிய முறித்து விடக்கூடிய சில செயல்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், வேண்டுமென்றே உண்ணுவது, பருகுவது, புகைப்பிடித்தல். அதுபோன்று நோன்பு நோற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் இரத்தம் வெளியேறிவிட்டால் நோன்பு முறிந்துவிடும். பிரசவ இரத்தம் வெளிப்பட ஆரம்பித்து விட்டால் அப்பவும் நோன்பு முறிந்துவிடும். அதுபோன்று ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் நோன்புடைய பசியை போக்குவதற்காக அல்லது உடல்ல தெம்பை அதிகப்படுத்துவதற்காக சத்து ஊசி போட்டுக்கொள்வது, அதுவும் நோன்பை முறித்துவிடும். ஒரு மனிதர் வேண்டுமென்றே வாந்தி எடுக்கின்றார், அதனால் நோன்பு முறிந்துவிடும். தன் உடலிலிருந்து அதிகமான இரத்தத்தை வெளியேற்றுகின்றார் என்று சொன்னால் அப்போதும் நோன்பு முறிந்துவிடும். அடுத்து, ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ சுய இன்பம் செய்து கொண்டு அதன் ஊடாக தனது இச்சையை தீர்த்து கொள்வது. 7வது, கணவன் மனைவி இருவரும் இல்லற வாழ்க்கையில் உடலுறவில் ஈடுபடுவது. இவையெல்லாம்
நோன்பை முறித்து விடக்கூடிய காரியங்கள். அடுத்து இந்த நோன்புடைய காலகட்டத்தில் ஜக்காத்துல் ஃபித்ர், அதாவது நோன்பை முடித்து விடக்கூடிய காலகட்டத்தை நாம் நெருங்கிட்டோம். நோன்பு ரமலான் மாதம் முழுவதும் முடிக்க போகிறோம். அப்போ நாம் அதிலிருந்து நோன்புடைய காலத்திலேருந்து நம்ம விடுபடுவதை, அந்த நோன்பினுடைய காலகட்டத்தில் நம்மள்கிட்ட ஏற்பட்ட தவறுகளுக்கு பிராயச்சித்தமாகவும், அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது நிகழ்ந்துருச்சுன்னா அதுக்கு பரிகாரம் செய்கிற மாதிரியாகவும் ஆயிக்கிடும். அதே வேளையில் நோன்பை முடித்ததோடு நமக்கு மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற ஈத், அதாவது பெருநாள் பண்டிகை வருகிறது. அப்போ அந்த நோன்பு பெருநாள் பண்டிகை தினம் என்று நாம் மட்டும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் நம்ம சுற்றி உள்ளவங்க அவங்களும் பசி பட்டினி இல்லாமல் மகிழ்ச்சியாக அந்த நல்ல சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காகவே நோன்பு பெருநாளுடைய தர்மமாக ஜக்காத்துல் ஃபித்ர் என்ற ஒன்றை முகமது நபி கடமையாக்கினார். இது யார் மீது கடமை அப்படின்னு சொன்னால், ஜக்காத்து கொடுப்பதற்குரிய தகுதியை அடைந்தவர்கள் தான் கொடுக்கணும் என்பது அல்ல. நம்ம நேற்று சொன்ன மாதிரி, மாறாக எனக்கு என் குடும்பத்துக்கு தேவையான போதுமான வாழ்வாதாரம், உணவு, பொருள் எல்லாம் இருந்து அதை தாண்டி அதிகபட்சமாக உபரியாக கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் ஒரு குடும்ப தலைவன் தனக்காகவும் தன்னுடைய கண்ட்ரோலில் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய மனைவி, பிள்ளைகள், தாய், தகப்பன் மற்றும் வீட்டில் வேறு யாராவது நம்முடைய அரவணைப்பு அடைக்கலத்தின் கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கும், அவங்க அடிமையாக இருந்தாலும் சரி, வேலைக்காரங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய சொந்த பந்தங்களில் உள்ள வேறு யாராவது நம்முடைய பராமரிப்பு, நேரடி பராமரிப்பு கண்காணிப்பு கீழ் அரவணைப்பில் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நாம் என்ன செய்யணும், கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த நோன்பு பெருநாள் தர்மமாக, அதாவது அரபியில் ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்வார்கள், அல்லது சதக்கத்துல் ஃபித்ர் என்று சொல்வார்கள். அப்போ இதுக்கு என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் என்றால், ஒவ்வொரு நாட்டிலும் அவர்களுடைய பிரதான உணவு வகைகளில் இருந்து, உதாரணமாக நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அரிசி, என வளைகுடா நாடுகளை பொறுத்தவரை கோதுமை என போன்றவை இருக்குது. ஒரு சாவு அளவை, ஒரு சாவு என்பது அரபி வார்த்தை, அந்த ஒரு சாவு அளவை முஸ்லிம்கள் அனைவரும், அதாவது சிறியவர் முதல் பெரியவர் வரை வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுத்தல் கடமையாகும். இதை பெருநாள் தின தொழுகைக்கு முன்னர் கொடுத்து விட வேண்டும். ரமலானுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து இது கொடுக்க ஆரம்பிக்கலாம். முதல் நாளில் இருந்தே நம்ம இதை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ரமலான் மாதம் தொடங்கின நாளில் இருந்தே, ஏன்னா பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள அந்த ஒரு மாத காலம் வரைக்கும் இதை அவங்க இந்த கடமையை நிறைவேற்றலாம். சரிங்களா? அப்போது ஒரு சாவு அளவு கொடுக்கணும். இப்போ நான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் போதுமான உணவு தானியங்கள் எல்லாம் இருந்து அதுக்கு மேல் மிச்சமாக என்கிட்ட இருந்ததுன்னா, நான் எனக்காக ஒரு சாவு அரிசியை நான் என்ன செய்யணும், இல்லாத ஏழை வாழைகளை கொடுக்கணும். ஒரு சாவு அளவு என்பது எவ்வளவு அப்படின்னா, நாம் 2 உள்ளங்கைகளையும், அதாவது 2 வலது கையும் இடது கையும் கோத்து வச்சு குழி மாதிரி ஆக்கணும்னா, 2 வலது கையும் உள்ளங்கையும் குழி மாதிரி ஆக்கணும்னா எவ்வளவு அந்த குழிக்குள்ளே அரிசியை போட்டு நிறைக்க முடியுமோ இது மாதிரி 4 முறை அள்ளி போடணும். 4 முறை அள்ளி போட்டால் ஒரு சா. அப்போ இதை நாம் நிறுத்து பார்த்தோம்னா, ஏன்னா கை வித்தியாசப்படும் இல்லையா? அப்போ தோராயமாக அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அதை நிறுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஏறக்குறைய 2,400 அல்லது 2.5 கிலோ நம்ம கொஞ்சம் கூடுதலாகவே அளவு வச்சுக்கிடுறோம். ஏன்னா மக்கள் பயனடைய வேண்டிய என்ற அடிப்படையில். அப்போ 2.5 கிலோ என ஒரு நபர் தனக்காகவும் தன்னுடைய குடும்ப பராமரிப்பில் தன்னை கீழ் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்துணை உறுப்பினர்களுக்கும் என தலா ஒரு சாவு வீதம், அதாவது எனக்கு ஒரு 2.5 கிலோ, என் மனைவிக்கு ஒரு 2.5 கிலோ, என் பிள்ளைங்க 2 பேர்னா அந்த 2 பேருக்கு ஒரு 2.5 5, மொத்தம் 10 கிலோ அரிசியை நான் என்ன செய்யணும், நோன்புக்கு பரிகாரமாக நோன்புடைய மாதம் ஆரம்பித்ததில் இருந்து பெருநாள் தொழுகை, நோன்பு பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள டைம் வரைக்கும் நான் என்ன செய்யணும், இதுக்கான வசதி எனக்கு எப்போ எந்த கிழமையில் கிடைக்கும் அப்போ நான் என்ன செஞ்சிடணும், அந்த ஏழைகளுக்கு நாம் தேடி போய் நான் என்ன செய்யணும், கொடுத்துட்டு வந்துடணும். இது இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய ஜக்காத்துல் ஃபித்ருங்கிற ஒன்று.
அது அல்லாமல் ரமலானுடைய மாதத்தில் சில உபரியான வணக்க வழிபாடுகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, தராவீஹ் என்று சொல்லப்படுகின்ற இஷா தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசல்களில் அநேகமாக நடக்கக்கூடிய ஒரு தொழுகை. எக்ஸ்ட்ராவாக 11 ரக்காத் தொழுவாங்க. 2 ரக்காத்தாக தொழுதுட்டு கடைசியாக என்ன ஒரு 3 ரக்காத்து வித்திரு தொழுவாங்க. அது மாதிரி இந்த ரமலானுடைய காலத்தில் குரான் அதிகமாக ஓதணும். ஏன்னா முகமது நபிக்கு அவங்க எந்த வருஷம் இறந்தாங்களோ அந்த வருடத்தினுடைய ரமலான் மாதத்தில் 30 ஜுசு கொண்ட 114 அத்தியாயங்களை கொண்ட முழு குரானையும் 2 முறை முகமது நபி அவர்கள் ஜிப்ரில் என்ற வானவ தூதர் தலைவரிடத்தில் ஓதி காண்பித்து உள்ளார்கள். அதனால் நம்ம அதிகமாக குரான் ஓதணும், முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணணும். அதே மாதிரி இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படையான நாட்களான 21, 23, 25, 27, 29 ஆகிய இந்த 5 நாட்கள் லைலத்துல் கதர் என்று சொல்லப்படும். கண்ணியமிக்க இரவு. லைலத்துல் கதர்னா கண்ணியமிக்க இரவு. அந்த 5 நாட்களில் ஒரு நாளில்தான் முகமது நபிக்கு முதல் முறையாக என வானவ தூதர் தலைவராகிய ஜிப்ரீல் மூலியமாக குரான் இறைவனிடத்திலிருந்து என ஓசை வடிவில் இறக்கி எழப்பட்டது. இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முகமது நபிக்கு 23 ஆண்டு காலமாக இறங்குச்சு. அதனால் அந்த முதல்ல வஹி என்ற இறை செய்தி இறங்கின அந்த நிகழ்வு ரமலானுடைய மாதத்தில் ஒரு இரவில் நடந்தது. அந்த இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதனால அந்த ஒரு நாளைக்கு ஒரு இரவுக்கு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று இறைவன் அதற்கு சிறப்பை கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த 10 நாட்களில் அதிகமாக வணக்க வழிபாடு நம்ம ஈடுபடணும். ஒற்றைப்படையான நாட்களில் அந்த இறுதி நாட்களில் இருக்கக்கூடிய ஒற்றைப்படையான நாட்களில் லைலத்துல் கத்ர் என்ற இரவனுடைய சிறப்பையும் நாம் அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்கணும். குறிப்பாக இந்த மாதத்தில் பள்ளிவாசல்களில் இஅ்திகாஃப், அதாவது கடைசி 10 நாளுமே பள்ளிவாசலில் வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா, நேர காலம் இருந்ததுன்னா, சூழல் அதுக்காக கனிந்திருந்தால் நாம் அந்த 10 நாளில் உள்ள அந்த லைலத்துல் கத்ர் இரவுடைய சிறப்பையும் அடையணும். நம்மளை விட்டு நோன்பு அதோடு முடிய போகிறது என்பதனால அந்த கடைசி 10 நாளுக்கு கூடுதலான வணக்க வழிபாடுகளில் நம்முடைய நேர காலத்தை செலவிடணும் என்பதற்காக பள்ளிவாசலையே ஐக்கியமாகி அங்கேயே ஒன்று கூடி நாம் இறைவனை வணங்கி வழிபட வேண்டும். அதற்காக நியத்து எண்ணத்தை மனசுக்குள்ளே நினைத்து கொண்டு பள்ளிவாசலில் தங்கி இருப்பதற்கு நிகழ்வுக்கு பேர் தான் ஏத்திகாஃப் என்று சொல்வார்கள். அது மாதிரி தான தர்மங்கள் இந்த மாதங்களில் நம்ம அதிகமாக செஞ்சுக்கணும். ஆக இவ்வாறாக இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்புகளை நாம் பேணி பராமரித்து அதுக்குரிய நன்மை அடையணும். இந்த நோன்பை யாருக்கு விடுறதுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொன்னால், நோயாளிக்கு, பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சலுகை இருக்கிறது. அப்படி விடுபட்டு போன அந்த நோன்புகளை பின்னொரு நாட்களில் எடுத்து வைக்க வேண்டும் என்றும் முகமது நபி குர்ஆனும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த அடிப்படையில் இந்த நோன்பை நாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அடுத்து 5வது இஸ்லாத்தினுடைய அடிப்படை தூணாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜை பற்றி நாளை தினத்தில் நாம் சந்திப்போம்.